அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். நவம்பர் 11ஆம் தேதி முதல் வேகம் எடுக்கும் வக்ரகுருவின் அமைப்பால் உறுதியாகவே கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, நினைப்பதை காட்டிலும் உச்சத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பை பார்ப்பதை காட்டிலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய நவகிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவரும் முழு சுபகிரகமுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் விரயத்தில் வக்ரம் பெறுகிறார். பொதுவாகவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் பின்னோக்கி நகர்ந்து அமரப்போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே சிறப்பான மாறுதலை வலுவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவில் பாதிக்காது என்பதால் தான் மனித வாழ்வில் அனைத்திலும் நேர்வழியில் செல்வ செழிப்பு, முன்னேற்றம், வளர்ச்சி போன்ற அனைத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பிரச்சனை என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் மாற்றுதல் கிடைக்க போகிறது. குறிப்பாக குரு பகவான் வக்ரம் பெறுவதால் உறுதியாகவே கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளில் மற்றவர்களின் பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாது. சிறு வளர்ச்சிதான் அடைந்திருப்பீர்கள், ஆனால் அதில் மற்றவர்கள் அதிக போட்டியும் பொறாமையும் கொள்வதற்கான சூழல் உண்டு. இது போன்ற விஷயங்களை உறுதியாகவே கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் எனக்கு கல்வி சிறப்பாக அமையவில்லை, பாடத்தில் கவனம் செலுத்தி படிக்க முடியவில்லை என்று வருத்தம் கொள்ளும் சிம்மராசிக்காரர்களுக்கும் எவ்வளவுதான் கவனத்தை செலுத்தினாலும் குடும்ப பிரச்சனை எனக்கு பெரிய அளவில் கல்வியில் கவனம் செலுத்த முடியாத சூழலை தான் உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமைய மாட்டேங்கிறது. பல முறை முயற்சி செய்தும் தோல்வி மட்டும்தான் எனக்கு பரிசாக கிடைக்கிறது. உயர்கல்வியில் என் விருப்பம் நிறைவேற முடியாமல் கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறேன். அதே போன்று படித்து முடித்தும் நல்ல வேலை கிடைக்கவில்லை. எனது கல்வியை முடித்ததற்கு பிறகு எனது குடும்பத்தை மிகவும் மகிழ்ச்சியான சூழலில் வைத்துக் கொள்ள விருப்பப்பட்டேன். ஆனால் கல்வியை முடித்தும் நல்ல வேலை கிடைக்கவில்லை, நல்ல வருமானம் கிடைக்கவில்லை என்று கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் அதே போன்று தொழிலில் எதிர்பாராத நஷ்டம், சிரமம், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டவே முடியவில்லை என்று மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வரன் கிடைக்கவில்லை. வயது கடந்து சென்று கொண்டிருக்கிறது, 30ஐ தாண்டி விட்டது, அதிக வயது வந்து விட்டது, ஆனால் நல்ல வரன் இன்னும் அமையவில்லை என்று கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள், சொத்துக்கள் பிரச்சனை என பல்வேறு வகையான பிரச்சனைகள் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்வின் இறுதி காலகட்டத்தில் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களது வயதிற்கு ஏற்றவாறு பல பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டு அதிலிருந்து மீள முடியாமல் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் இந்த வேளையில் குரு பகவான் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபத்தை நோக்கி வருவதால் உறுதியாகவே அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய வக்ர பயிற்சி உச்சத்தில் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் விலகுவதோடு இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் மீண்டு வெளிவரவே முடியவில்லை, அது எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த பிரச்சனை என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவை முழுமையாக தீர்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க
போகிறாருங்க. குரு பகவான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் உலகளாவிய சிந்தனை இந்த தருணத்துல சிறப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். குறுகிய வட்டாரத்தில் சிந்திக்காமல் உலகளாவிய சிந்தனையை மேம்படுத்துவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சவால்கள் அனைத்தையும் சமாளித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பாகவும் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, காரிய தடை, சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை நுட்பமாக கையாளக்கூடிய நுணுக்கமான அறிவாற்றல் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மதிநுட்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களது திறனை அதிகரித்து தரும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். பல தொழில்நுட்பங்களை நுணுக்கமாக கற்றுக்கொள்வதால் சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சாதித்து காட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் மிக நுணுக்கமாக அறிவாற்றலை பயன்படுத்துவதோடு பல்வேறு வகையான நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்துவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், வணிகர்கள் என அனைவருக்குமே உறுதியாகவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபத்தை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது 4, 6, 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் பதிக்கிறார். அஷ்டம பாதிப்புகள், தடைகள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் எதிரிகள் கூட இந்த தருணத்தில் நண்பர்களாக மாறுவார்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் முறியடிக்கப்படும். எதிரிகள் இல்லாத வணிகம், வியாபாரத்தை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதை குருவினுடைய வக்ரம் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் பல மடங்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை உறுதியாகவே அமைய போகிறது. எனவே நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நிலுவையில் கிடக்கக்கூடிய பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்ய முடியும். தொழில் ரீதியாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணி, புதிதாக வீடு கட்டி பாதியில் நிற்கக்கூடிய பணி என பாதியில் நிற்கக்கூடிய பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய வேளையில் சுப நிகழ்வுகளில் பாதியில் தடைபற்று நின்ற சூழலில் சுப நிகழ்வுகளை விரைவாக துரிதமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு வலுப்படும் தருணமாக இந்த தருணம் அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் நீங்கும். காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தித்திப்பாகவும் அமைகிறதோ அதே போன்று குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. காதல் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எப்படி இனிமையானதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் இந்த தருணத்தில் இனிமையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்த கணவன் மனைவி கூட தங்களுடைய வாழ்வில் இனிமையான நிகழ்வுகளை எண்ணி தங்களது இல்வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கைகூடும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. குரு பகவான் வக்ரம் பெறுவதால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. பொய் பேசாத உங்களது குணமும் நல்வாக்கும் உங்களது நன்மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பல சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தி படிக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக
மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கல்வியில் நல்ல கவனம் செலுத்தி படிப்பதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழல் சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது உங்களது அனுபவபூர்வமான அறிவு என்பது எதிர்வரக்கூடிய சிக்கல்களை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு ஏற்ற பலன் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கண்ணியம் கட்டுப்பாடு என்று சிறப்பாக பல பணிகளை மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அனைத்து காரியங்களிலும் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்தாலும் உங்களது பதவிகளையும் பொறுப்புகளையும் அதிகார தோரணையில் பணிகளை செய்து முடிக்க பயன்படுத்தாமல் அனைவரையும் அரவணைத்து அன்பால் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதால் மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அற்புதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதால் அன்பால் அனைத்தையும் சாதிக்கும் ஆற்றல் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிரிகளை கூட கண்ணியத்துடன் நடத்தக்கூடிய இந்த வேளையில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே பொன்பொருள் சேர்க்கைக்கான சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தனியார் துறை அரசு துறை என எந்த துறை ரீதியான பணிகளை மேற்கொண்டாலும் உங்களது துறை ரீதியான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துறை ரீதியான சலுகைகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு நல்ல விருப்ப மாறுதல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயம் சிறப்பாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நமது சக்திக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று ஆன்மீகம் சார்ந்த பணிகளை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சிம்மராசிக்காரர்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு வக்ர பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடை தாமதங்கள் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை வேகம் எடுக்கும் வக்ரகுரு உறுதியாகவே மாற்றி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் சிம்மராசிக்காரர்கள். எனவே சரியாக திட்டமிட்டு பல பணிகளை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு வளர்ச்சி சிம்மராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.